ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्येकर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ சேர்ந்து ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சகனாவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா த்விஷாவகை. ஓம் யத் சந்தஷாம் ரிஷபோ விஸ்வரூபः சந்தோப்யோத்யமிர்தாத் சம்பபூவ சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோத் அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கருணாப்யாம்பூரி விஸ்ருவம் பிரம்மண கோசோசி மேதயா பிஹிதः ஸ்ருதம் மே கோபாய. ஓம் அகம் வ்ருக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ
ஊர்த்வபவித்ரோ வாஜினீவ சமிருதமஸ்மி திரவிணகும் ஸ்வர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி த்ரிசங்கோர்வேதானுவச்சனம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணசக்ஷுஸ்த்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்த்வநிராகரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சுதர் தேமயி சந்து தேமயி சந்து. ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தக ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனாஹோராத்ரா சந்ததாமி ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் பத்ரம் நோ அபி வாதயமனஹ ஓம் பத்ரங் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவா பத்ரம் பஷ்யேமாஷபிர்யஜத்ராக ஸ்திரைரங்கைः துஷ்டுவாகும் ஸ்தனூபிः व्यशेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदा स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु. ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांस प्रगणोति तस्मै तहुंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ओम शांति 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 हरिः ओम श्री गुरुभ्यो नमः. ஹரிஹி ஓம். பக்கம் 113, சூத்திரம் 25. பிரகாஷவச்ச அவைசேஷ்யம் பிரகாஷஸ்ச கர்மணி அப்யாசாத் அதோ நந்தனே நந்ததேன ததாகி லிங்கம் உபய வெபதே சாதி தூ அகி குண்டலவத் பிரகாச ஆஸ்ரியவத்வாம் தேஜஸ்த்வாத் பூர்வவத்வாம் பிரதிஷேதாச்ச. வெரி நைஸ். ஸோ இப்போ இந்த பிரம்மசூத்திரம் சப்ஜெக்ட் மேட்டர் நான் என்னை பற்றி சொல்கிறது. ஸோ திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் வேர்ல்டு, ஐ எம் த சப்ஜெக்ட். ஓகே, அப்போ என்னை பற்றி யாராவது அங்கே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா
நாம் வந்து சும்மா இருக்கணும். ஏன் என்னை பற்றி பேசுகிற, சொல்லு, என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னோம். அப்போது உபனிஷத்து வந்து நம்மளை பற்றி பேசுகிறது, அதுதான் கரெக்டாக இருக்கும் போல் இருக்குது. அது வருது, சில கன்க்ளூஷன் பண்ணி வச்சுருக்கு நம்மளை பற்றி. அது கரெக்டாக வருதான்ற வரைக்கும் செக் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சுடுது இந்த விஷயம். இது ஒரு விஷயம். இப்போ வந்து 25, 26 சூத்திரம் வந்து சித்தாந்த சூத்திரம். 27, 28 வந்து பூர்வபக்ஷி. பூர்வபக்ஷின்னா ஆப்போசிட்டாக யோசிக்கிறது. காலையில் எதுக்கு தூக்கத்தை கெடுத்துட்டு அனாவசியமாக போவானே அப்படி சொல்கிறது வந்து பூர்வபக்ஷி. அதாவது கிளாஸுக்கு வேதத்துக்கு விரோதமாக பேசுகிறது யுவர் மைண்டு பேசுவாங்க. புரியுதா? ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்கினேன், காலையில் போகணுமா, இப்படி பேசுகிறதுக்கு பேர் பூர்வபக்ஷி மைண்டு. நோ நோ கெட்டப் அப்படி சொல்லி வந்துடுறதுக்கு பேர் கோஆப்ரேட்டிவ் மைண்ட். கோஆப்ரேட்டிவ் மைண்டு சித்தாந்தி மைண்ட், ஃபைட் அண்ட் மைண்ட் பூர்வபக்ஷி மைண்டு. ஸோ பூர்வபக்ஷியோ இல்லை சித்தாந்தியோ வெளியில் இல்லை, நமக்குள்ளரே இருக்கிறான். அதனால் 25, 26 வந்து சித்தாந்தம். அதில் சம்பிராத்தனே அபியாசாத் அப்படி கடைசியாக வந்து 101வது இதில் வந்து கேம்பில் முடித்தோம். சம்பிராத்தனேன்னா நிதித்தியாசன யோகி. இந்த ஞானத்தை ஞான நிஷ்டையாக்கிறதுக்காக வேண்டி திருப்பி திருப்பி பண்ணுறது அபியாசாத். ஸ்வேதகேது போன்றவங்களுக்கெல்லாம் கூட அந்த தத்துவமசி வந்து 9 தடவை உபதேசம் பண்ண வேண்டியதாக இருந்தது. யார்? குருநாதர். அதனால் ஸ்வேதகேது வேதகால ஸ்டூடெண்ட்டு, அவனுக்கே வந்து 9 தடவை இதை ரிப்பீட் பண்ண வேண்டியதுன்னா நமக்கு 9000 முறை ரிப்பீட் பண்ணால் தான் புத்தியில் போகும். இல்லைன்னா அது வரைக்கும் அதை நிறுத்திகிட்டே இருக்கும். அதனுடைய கண்டினியூட்டி வந்து அனந்தேன. அனந்தேனா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இந்த பிரம்மன் வந்து நிர்குணம். இந்த நிர்குணத்தை வந்து சகுணம் அப்படின்னு சொல்லணும். இப்போ பிரம்மன் வந்து 2 ஸ்டேட்டஸில் இருக்குது. இப்போ முன்னாடி வந்து ஜீவாத்மா விசாரம் பண்ணினோம், இப்போ பரமாத்மா விசாரம் பண்ணுறோம். ஓகே. இப்போ பரமாத்மா வந்து 2 விஷயத்தில் இருக்கிறது, ஸ்வரூபத்தில் இருக்கிறது. ஒன்று வந்து சகுண பிரம்மத்தில் ஈஸ்வராவாக இருக்கிறது, நம்ம அன்றாட வழிபடக்கூடிய ஈஸ்வரனாக அந்த பிரம்மன், அது சகுண பிரம்மன். அதுக்கு பேர் சகுண பிரம்மன். ஸோ அதே பிரம்மன் அதனுடைய ஒரிஜினல் வந்து நிர்குண பிரம்மனாக இருக்கிறது. அப்போது ஒன்று வந்து காரியம், மற்றொன்று வந்து காரணம். ஓகே. இந்த காரண பிரம்மன் வந்து சகுண பிரம்மன். அதனுடைய காரியம் வந்து ஜீவ ஜகத்து. இப்போ ஜீவ ஜகத்து காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். பிரம்மன் கிட்டேருந்து, சகுண பிரம்மன் கிட்டேருந்து உண்டாக்கப்பட்டது. அதுதான் ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு வரோம் நம்ம, 2-3 வருஷமாக. ஜகத்காரணம் பிரம்ம. ஓகே. அப்போ இந்த ஜகத்காரணம் பிரம்மன்றதில் ஜீவாவும் சேர்த்து காரணமாக இருக்கிறது. இந்த காரியம், எனி காரியம் காரணத்தோடு ஐக்கியமாகும்போது காரியம் டிஸ்மிஸ் ஆகிடும். இந்த பானை வந்து அதனுடைய காரணத்தில் ஒடுங்கும்போது இந்த பானையோட பானை வந்து சொல்கிற ஸ்டேட்டஸ் ஒடுங்கி களிமண் ஆகிடும். ஓகே. இப்போ இந்த காரியம் வந்து ப்ராடக்ட் வந்து காரணத்தோடு போகிறதோ அப்போது இந்த ப்ராடக்டுன்ற காரியம் என்ற ஸ்டேட்டஸ் இழக்கிறதுனால அதனுடைய காரணம் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அந்த காரணம் ஸ்டேட்டஸை இழக்கிறது. ஓகே. இப்போ காரிய காரண விலக்ஷணம் ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் நிர்குணம். இப்போ பிரம்மத்தோட ஒரிஜினல் ஸ்வரூபம் என்ன? நிர்குண ஸ்வரூபம். எனிதிங், எனி டெசர்ட் அதனுடைய காரணத்தில் ஒடுங்கிடுத்துன்னா ஸ்வரூபத்துக்கு போயிடும். தேர்ஃபோர் பார்ட் எக்ஸிஸ்டன்ஸு
ஆனால் அதுக்கு சப்ஸ்டன்ட்டு கிடையாது. ஓகே, அதனுடைய சப்ஸ்டன்ட் ஏதோ கிளே, களிமண் தான் அதனுடைய சப்ஸ்டன்ட். த ஹோல் பிரபஞ்சம் அது எக்ஸிஸ்டன்ஸு. அதனுடைய சப்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா சைத்தன்யம், நிர்குண சைத்தன்யம். இப்போ நிர்குண சைத்தன்யம் சப்ஸ்டன்ட்டுனா அந்த சப்ஸ்டன்ட்டுக்கு இப்போ கிளேனா அதுக்கு சப்ஸ்டன்ட்டு புரியறது, களிமண்றது புரியறது, ஒரு வஸ்து இருக்குது புரியுதா. அப்போ சப்ஸ்டன்ட்டு சைத்தன்யம், நிர்குண சைத்தன்யம், அதுக்கு என்ன மீனிங்கு? தது தொம்மசி ஸ்வேதகேது, அது நீ தான் அப்படின்றத சொல்கிறது. ஸோ இந்த சீரியஸ் ஆர்டர் புரிஞ்சுத்துனா இந்த எல்லாமே கடகடன்னு நம்ம முடிச்சிடலாம். அப்போது 25, 26 சித்தாந்தம், 27, 28 பூர்வபக்ஷி, திருப்பி 29, 30 கன்க்ளூஷன். வியாசர் கன்க்ளூஷன் பண்ணி முடிக்க போகிறார். அவ்வளோதான் இன்றைக்கி மடம், சங்கர மடத்தில் பண்ணு. அப்போது ஆத்ம சைத்தன்யத்தை எதனாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஆத்ம சைத்தன்யத்தை எதனாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. உதாரணம் பிரகாசவத். இந்த சூரிய பிரகாசம் கங்கையிலையும் பிரதிபிக்கும், சாக்கடையிலையும் பிரதிபிக்கும். ஆனால் கங்கையினுடைய குணமோ அல்லது சாக்கடையினுடைய குணமோ இந்த சூரியனை சூரிய பிரகாசத்தை அஃபெக்ட் பண்ணாது. சூரியனை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. புரியுறதா? அப்போ அந்த மாதிரி இந்த நிர்குண சைத்தன்யம் இந்த ஹோல் சிருஷ்டி பண்ணினா கூட அந்த சிருஷ்டியில் இருக்கிற விஷயம் அந்த சைத்தன்யத்தை பாதிக்காது. இது நம்பர் 1. அந்த பிரதிபிம்பிக்கிறது இல்லையா, அது அநேகம். சூரியன் இப்போ தண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ, ஏரி குளம் அங்கெல்லாம் பிரதிபிம்பிக்கும். அந்த பிரதிபிம்பிக்கிற சூரிய பிம்பம் இருக்கு இல்லையா, அது அநேகம். சலனம், தத்கதனம், அது சொல்லிகிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். பிரில்லியண்ட், சூரியன் மாதிரியே பிரில்லியண்ட்டாக இருக்கும். அப்போ அநேகமாக இருக்கிறது, பிரில்லியண்ட்டாக இருக்கிறது, நகரக்கூடியதாக இருக்கிறது எது? பிம்ப சைத்தன்யம். ஓகே, அப்போது இந்த விஷயத்தில் இந்த ஹோல் பிரபஞ்சம் மாயையினுடையது. சத்துவ ரஜஸ் தமஸ் மாயா, அது உபாதி. ஓகே, மீடியம். அந்த மீடியம் தான், அந்த மீடியத்தில் ரிஃப்ளக்ஷன் பண்ணி, ரிஃப்ளக்ஷன் பண்ணுறதுக்கு பேர் ஈஸ்வரா. இப்போ புரியணும்னா கண்ணாடி மீடியம் இங்கே இருக்கு. ஸோ இந்த கண்ணாடி மீடியம் இதில் என் முகம் நல்லா தெரியாது. ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, அப்போ ரிஃப்ளக்ஷனில் தெரிகிற முகம் ஆர்சி, இது ஒரிஜினல், இது மீடியம். ஓகே, ஸோ மீடியம் இருக்குது, ஒரிஜினல் இருக்குது, முகத்தை அது உள்ளர தெரிகிறது ஆர்சி. இந்த ஆர்சி, இந்த நிர்குண சைத்தன்யம் மாயையில் பட்ட பிறகு ரிஃப்ளக்ஷன் ஆகிறதுக்கு பேர் ஜீவ ஈஸ்வர ஜகத்து. புரியுறதா? அதே ஜீவாக்குள்ளற சாட்சி சைத்தன்யம் மைண்டு உபாதி, மைண்டும் இந்த சரீரமும் உபாதி. இதில் பட்டு அது ரிஃப்ளக்ஷன் ஆகிறது எது அப்படின்னா ஆர்சி. அந்த ஆர்சி பேர் அகங்கார ஜீவா. ஓகே, சிதாபாச ஜீவா. ஓகே, அப்போது நம்ம ஒரிஜினல் சைத்தன்ய ஆத்மாவை எடுத்துக்க போகிறோமா அல்லது அனாத்மாவை, சரீரம் கோலகம், அதில் இருக்கிற மைண்டு உபாதி, இந்த பாடி மைண்டை நானுன்னு கிளைம் பண்ண போகிறேன்னா, இந்த பாடி மைண்டை கிளைம் பண்ணினா ஆர்சி ஜீவாவாக ஆகிடுவோம். புரியுறதா? அப்போது வெஸ்டி லெவலில் ஆர்சி அகங்காரம், சிதாபாச ஜீவா. சமஷ்டி லெவலில் இருக்கிற ஆர்சிக்கு பேர் ஈஸ்வரா. ஓகே, இப்போ என்ன அடுத்ததுன்னா, ஸோ ஜீவாத்மா பரமாத்மா உபாதி பேதம் மட்டுமே இருந்துட்டுனா அதுக்கு பேர் பவகாரிக சத்தியம். பவகாரிக சத்தியம். ஸோ டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக பண்ணிட்டுருக்கோம்.
சப்போஸ் குரு ஈஸ்வரனை விட்டுட்டு தன்னை முன்னிலைப்படுத்தி தத்துவாதக தான் ஈகோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செஞ்சேன்னா ஈஸ்வரனையும் விட்டாச்சு குருவும் விட்டாச்சு நானேன்னு பண்ணினா சில பேருக்கு அந்த ஐ நோஷன் ஜாஸ்தியாகவே இருக்கும். சில பேருக்கு வெளிப்படையாகவே தெரியும். ஆனால் பல பேருக்கு அது ஐடியலாக தெரியும், உள்ளே இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் இருக்குது. நான் பார்த்ததில் சைலண்ட் ஈகோன்னு பேர். ஓகே, அது சைலண்ட்டு பாய்சன் மாதிரி. அது அந்த ஈகோ இருந்தேன்னா அதுக்கு பேர் சத்தியம். ஆனால் அதுக்கு ஒரு டைட்டில் இருக்குது, பிராதிபாசிக சத்தியம். அவ்வளோதான். சொப்பனவத்து. ஓகே, சொப்பனவத்து. ஓகே, அவன் அவனுக்கு பேர் இந்த பிராதிபாசிக சத்தியத்தில் இருக்கிறவனுக்கு பேர் அஜ்ஞானி, அத்தியாசி ஜீவா, சகுண ஜீவா. விவகாரத்தில் இருக்கிற ஜீவா யாருன்னா முமுக்ஷு, சாதகன். ஓகே, ஒரு பய இக்னரண்ட் ஃபெலோ, அத்தியாச ஃபெலோ, மிஸ்டேக் ஃபெலோ. இன்னொரு ஃபெலோ மிஸ்டேக்கு தெரியும், அந்த மிஸ்டேக்கை மிஸ்கன்செப்ஷனை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுற சாதகன் முமுக்ஷு. மூன்றாவது நிலை எத்திரவா அஸ்ய, அங்கே இது வேணும், பிரமாணம் தேவை, சாஸ்திர பிரமாணம் தேவை. அது எத்திரவா அஸ்ய சர்வம் ஆத்ம ஏவ அபூத். எத்திரவா அஸ்ய அகம் ஆத்ம சைத்தன்யம், சாட்சி சைத்தன்யம் அப்படின்றது உணர்ந்தவன் ஆத்மா ஏவ அபூத். ஆத்மாவே அனைத்தும் ஆனது. ஓகே, தான் ஆத்மான்ற உணர்ந்ததுனால ஆத்மா தான் சர்வம், இதம் சர்வம் எதயம் ஆத்மா அப்படின்னு சொல்கிறதுனால விஷயம் என்ன ரிசல்ட்டு? நேக நானாஸ்தி கிஞ்சன, நேக நானாஸ்தி கிஞ்சன. இங்கே ஒன்றுமே இல்லை, நமக்கு முன்னாடி எந்த ஒன்றும் இல்லை, நிர்குணம் மாத்திரமே இருக்கிறது. தேர்ஃபோர் நீ நிர்குண ஜீவாவாக ஆக போறியா, சகுண ஜீவாவாக ஆக போறியா? நிர்குண சைத்தன்ய பிரம்மனா ஆக போகிறதா, இல்லை சகுண பிரம்மனா ஆக போகிறதா? இப்படி நம்மளுடைய கொஷினானது போகிறது. 25 சம்பிராதனே, அங்கே அபியாசாத். நிதித்தியாசன யாக்ஞவல்கியர், ரமண மகரிஷிலாம் போன்றவர்களாம் என்ன பண்ணுறாங்க, வீடு வாசல்லாம் திறந்து எல்லாத்தையும் திறந்து கொஞ்சம் காலத்துக்கு அவங்க ஒரு நிதித்தியாசனம் பண்ணுறாங்க. எதுக்கு? அவங்களாம் ஞானி தான், ஆனால் பழைய பழக்கம், அந்த சரீர அபிமானம் பல ஜன்மாந்திரமாக இருக்கிறது, சதகோடி ஜன்மாந்திரமாக இருக்கிறது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு 20 வருஷம் மினிமம் அவங்களுக்கு தேவைப்பட்டது. நமக்கெல்லாம் ஒரு 4-5 வருஷம் இருந்தால் போகிறோம். ஏன்னா நம்ம விவகாரத்தில் அவ்வளோ தூரத்துக்கு ஈடுபடல. யுவார் த ஜனக்கர் மாதிரி சும்மா ஜஸ்ட்டு அஷ்டாவக்ர சொல்ல அங்கே சொல்ல அந்த பொறி அப்படி கொட்டும்போது அந்த இது இருக்குல்ல பாப்கார்ன், அது மாதிரி நீங்கள் டக்குன்னு ஞானம் முடித்த உடனே ஞானின்னு டைட்டில் போட்டுண்டு ரோட்டில் அலையலாம். ஓகே, நேக நானாஸ்தி கிஞ்சன. ஓகே, அப்போ 25வது சூத்திரத்தில் அப்படி சொல்லி 26ல் சங்கராச்சாரியார் எக்ஸ்ட்ரா குழு ஒன்று கொடுக்குறார். ஓகே, அதனுடைய கண்டினியூட்டி அங்கே அபியாசாத் சொன்னார்ல, அபியாசம் பண்ணு. எந்த ஒன்று வரலையோ அதுக்கு என்ன பண்ணணும்? அபியாசம்தான் வழி. அது பதஞ்சலியும் நம்ம விவரமாக படிச்சிருக்கோம். அவர் என்ன குழு கொடுக்குறாரு சங்கராச்சாரியர்? அதுதான் ஜீனியர்ஸ் ராமானுஜம் போர்டில் போடும்போதே கணக்கு ஆன்சர் சொல்லிவிடுவார். அதுக்கு பேர் ஜீனியர்ஸ். அமேசிங் ஒர்க். இப்போ தான் அவர் சொல்கிறாரு, முன்னாடி சொன்னது டைரக்ட் எக்ஸாம்பிள் சூத்திரம் உபனிஷத்து, இங்கே இன்டைரக்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இன்டைரக்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. அப்படி பாஷ்யக்காரர் இந்த 26வது சூத்திரத்துக்கு கொடுக்கிறார். இது சொல்லும்போது நான் பிரம்மசூத்திரம் படிக்கலை, இது தெரியாது. இப்போ பிரம்மசூத்திரத்துக்கு சங்கராச்சாரியரை இந்த 26வது சூத்திரத்துக்கு கொடுக்குறார் சொன்னோன்னே குருகுலத்தினுடைய பெருமை தெரியறது.
ஓகே, இப்போ வந்து 2024 இருக்கோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரம்மவேத பிரம்மைவ பவதி சொல்லி அதுக்கு ஒரு சின்முத்ரா கொடுத்து, அதுக்கு ஒரு ஜபமாலை கொடுத்து, அதுக்கு ஒரு ஓம் கொடுத்து, அதுக்கு ஒரு வேதம் புஸ்தகம் கொடுத்து, அப்படின்னா உனக்கு வந்து குருகுல மாணவர் எவ்வளோ ஜீனியர்ஸாக இருப்பாங்க. அந்த எம்பளம் ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு அதிலே மொத்த வேதாந்தம் அதுக்குள்ளே வந்துடுது. உங்களுக்கு வந்து ரிஷிகேஷில் அந்த பேக் கொடுப்பேன், இப்படி போட்ட பேக்கு புரியுதா? பிரம்மவேத பிரம்மைவ பவதி யோக சாந்தி குருகுலம் எம்பளம் போட்டு அந்த பேக் ஒன்று எப்போ ரெகுலராக பண்ணுறது. இங்கேயே இருக்கா? பேக்லேயே இருக்கா? இந்த பேக்கு தான் கொடுக்க போகிறேன், புரியுதா? ஓகே, இதில் எல்லாமே இருக்குது. யோக சாந்தி குருகுலம் இருக்குது, பிரம்மவேத பிரம்மைவ பவதி இருக்குது. பாருங்கள், இதுக்கு பேர் டிக்ளரேஷன், பிரகடனம், பிரதிஜா, புரியுதா? அப்போ பிரம்மவேத பிரம்மைவ பவதி அர்த்தம் என்னென்னா, த நோவர் ஆஃப் பிரம்மன் பிகம்ஸ் பிரம்மன். ஜீவாத்மா பரமாத்மா ஏற்கனவே ஐக்கியமாக இருக்கிறது. அஜ்ஞானம் மாத்திரம் நீங்கிட்டால் நான் பிரம்மன்னு தெரிஞ்சிடும், அவ்வளோதான். ஓகே, ஆத்ம போதத்தில் சங்கராச்சாரியார் அந்த பாசி படர்ந்துருக்கும் தண்ணியில், நம்ம வந்து குளத்தில் குளிக்கும்போது அந்த பாசி இப்படி தள்ளிட்டு அதுக்கப்புறம் எடுத்து மொண்டு குடிப்பாங்க, புரியுதா? அந்த மாதிரி பாசி மாதிரி இருக்கிறது தான் அஜ்ஞானம். அஜ்ஞானத்தை ரிமூவ் பண்ணிட்டால் நம்ம இது பண்ணலாம். அப்போது கூடிய வரைக்கும் அத்தியாசம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஜ்ஞானம் ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அத்தியாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப நாள் ஆகும், பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து சுஷுப்தி அவஸ்தா இருக்குது, மரண அவஸ்தா இருக்கிறது, மோர்ச்சா அவஸ்தா இருக்கிறது. ஓகே, நமக்கு 3 அவஸ்தை எக்ஸ்ட்ரா இருக்குது. ஜாக்கிரதை சொப்பனத்தை விட்டுட்டோம்னா நமக்கு 3 அவஸ்தை இருக்கிறது. 3 அவஸ்தையில் ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஏற்படும். ஓகே, அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம்லாம் சொல்லி 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 ஜாக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு குரு வருவார், எத்தனையோ ஒரு ஜென்மம் கழிச்சு. ஓகே, கண்டினியூஸாக இருப்பார், குரு இருப்பார், புரியுதா? ஓகே, சப்போஸு சுணு ரெண்டுமே வேறு வேறாக இருந்துன்னு வச்சுக்கோ, 2 ஐட்டம் ஒன்றா சேராது, புரியுறதா? ஒரே ஐட்டமே தலைகீழ மாற்றி போட்டேன்னு வச்சுக்கோ, ஜராசந்தன் மாதிரி, ஒன்றா சேராது, புரியுறதா? அப்போ வந்து இப்படியே கிழிச்சி இப்படியே போட்டேன்னா திருப்பி ஒன்றா சேர்ந்துக்கும். அகங்காரம் ஆர்சி ஆரம், புரியுதா? அதை கிழிச்சி ஆர்சி ஆரமும் இப்படி தலைகீழ போட்டேன்னா ஓசிக்கு போயிடும். கிருஷ்ணர் சூச்சகமாக தான் சொல்லுவார், புரியுதா? இப்படி போடுறா, இப்படி பிரித்து இப்படி போடு. ஜி என்ன சொல்கிறீங்க? எல்லாருக்கிட்டேயும் மானத்தை வாங்கிடக்கூடாது, புரியுதா? அங்கே வந்து எல்லோரும் சபையில் இருக்கான், அப்புறம் துரியோதனே வந்து அடிச்சு விடுவான், புரியுதா? அந்த மாதிரி இருக்கிறது. அதனால் யதா மைக்கு வேத ததா மைக்கு பவதி, யதா மைக்கு ஏவ ததா மைக்கு பவதி, பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மைக்கு வேற, நான் வேற. இன்னொரு உதாரணம் சொல்ல, யதா மயூரகம் வேத மயூரகம் பவதி. ஓகே, எங்கே மயிலில் பார்க்குறோமோ, மயிலை தெரிஞ்சுக்கிறோமோ, அந்த மயில் நான் தான். அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? மயில் வேற, நான் வேற. மயில் வேற, முருகர் வேற, புரியுறதா? முருகருக்கும் மயிலுக்குமே வேற வேற. ஓகே, மயில் வந்து வாகனம், ஓகே, சேவல் வந்து கொடி, வேல் வந்து ஆயுதம், புரியுறதா? அப்படி வச்சிருந்து அவர் போகிறார் அவர். அதனால அர்ஜுனன் ஞானம் அடைந்த பிறகு நஷ்டமோகோ ஸ்மிருதிர் லப்தா, என்னுடைய மோகம் நஷ்டமாகிவிட்டது, அதனால் ஞான ஒளி பெற்றேன். ஞான ஒளி சினிமாவில் வந்து கிறிஸ்டினா வருவான், சிவாஜி கணேசன், இப்படிதான். கிறிஸ்டினா எழுந்திரிச்சு வர்றதில்லை, மீண்டும் எழுந்துன்னு. இங்கே வந்து ஆத்ம ஞானத்தோடு வர்றது, புரியுறதா? அப்போ இந்த நாலேஜ் ரிமூவ் த டிஃப்ரெண்ட்டை வந்து வேறுபடுத்துறத நீக்கக்கூடியது ஞானம். ஓகே, அந்த ஞானமும் டிஃப்ரெண்ட்டும் ஏற்கனவே ஒன்றா இருந்து இக்னரண்ட்னால தெரியாதது தான் ஒன்றுபடுத்தும். அபேதம் வாஸ்தவம், பேதம்
அவாஸ்தவம். இப்போ பேதம் என்றது டெஃபினட்டாக கிடையாது, இருக்கிறது அபேதம் தான் இருக்கிறது. அதனால தான் நம்ம சொன்னோம் பேதம் துக்கம் அபேதம் சாந்தம். அது முடிந்த முடிவாக இருக்கிறது. அதை அப்போது 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நான். அது எப்படி வரும்? அது பிரம்மசூத்திரம்லாம் படிக்கணும், இப்படிதான் படித்தா தான் ஓரளவுக்கு வரும். அதில் பியூட்டிஃபுல்லாக 4-4-6 பிருகதாரண்ய உபநிஷத்தில் வகுப்பு 161வது வகுப்பு எடுத்திருக்கிறது. ஓகே, உபநிஷத்து வாக்கியம் சொல்கிறது பிரம்மை வசன் பிரம்ம அப்யேதி. பரமாத்மாகவே இருக்கின்ற ஜீவாத்மா பரமாத்மாவே அடைகிறான். எப்படி? பரமாத்மாவாகவே இருக்கின்ற ஜீவாத்மா பரமாத்மாவே அடைகிறான் அப்படின்னு பிருகதாரண்யத்தில் சொல்கிறது. அதை தான் இவர் ஆச்சாரியார் பிரம்மவேத பிரம்மைவ பவதி. தைத்திரிய எப்படி சொல்கிறது? பிரம்மவித் ஆப்னோதி பரம். இது மூணுமே சினானிமஸ். ஓகே, அப்போ பேத அவித்யக இக்னரண்ட் பேஸ்டு மிஸ்கன்செப்ஷன் அபேத வாஸ்தவகா. ஓகே, அப்போ இக்னரண்ட்டு தான் நம்மளுடைய மிஸ்கன்செப்ஷன். இந்த மிஸ்கன்செப்ஷனுக்கு பேர் தான் மோகம். இந்த மோகத்தை எடுக்கிறதுக்கு தான் வகுப்பு மேலே வகுப்பு போட்டு டெய்லி நம்ம எடுத்து பண்ணிட்டுருக்கோம். இப்போ 102வது ஷிபீர் நேர்த்திக்கு நம்ம ஆரம்பித்தோம் சுப வேலையில். இன்றைக்கி 26 அதகா அனந்தேன ததாகி லிங்கம். ஓகே, அப்போ ஈஸ்வரா அண்ட் பிரம்மன் ஜீவா இந்த பேதமாக பார்க்கறது மிஸ்கன்செப்ஷன். ஓகே, அப்போ பரமாத்மா விசாரம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. ஈஸ்வரா வேறு ஜீவா வேறு அப்படின்னு சொல்லலாமான்னா சொல்லலாம். கடல் வேறு அலை வேறு அப்படி சொல்கிறதுக்கு பேர் விசிஷ்டாத்வைதம். ஓகே, இந்த கடலும் இந்த அலையும் ஜலந்தான் அப்படின்னு சங்கரர் சொல்கிறது பேர், அதுக்கு பேர் அத்வைதம். புரியுதுதான்? அப்போது நீ ஜலமாகவும் பார்க்கலாம் அல்லது கடலாகவும் அலையாகவும் பார்க்கலாம். பொதுவாக பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க? பீச்சில் போன பிறகு அது ஜலமெல்லாம் பார்க்குறதில்ல. புரியுதா? ஜலமாக பார்க்குறதுனா இங்கேயே பார்க்கலாமே, வீட்லேயே பாத்ரூம்லேயே பார்க்கலாமே. ஓகே, அங்கே போய் பார்க்குறாங்கன்னா கடல் அலை, அலை வருது அலை வருது அலை வருது அலை வருது அலை வருது. புரியுதா? அப்படி அதுவும் நம்ம முதல்ல நிற்க மாட்டோம், அப்புறம் போவோம், அப்புறம் அலை இழுத்துக்கிட்டே போகும் உள்ள. அது ஒரு அழகாக இருக்கும். புரியுதா? அப்போது இது இது தெரிஞ்சுக்கிட்டேன்னா மூணாக கூறுறது ஒன்றாகவும் கூறலாம், அல்ல 2+1ஆகவும் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இது அதகா. அதகானா பிரகாஷ துல்லியத்துவாத். பிரகாஷ துல்லியத்துவத்துனா பிரகாசம் ஒன்று தான், அதனுடைய அட்ரிபியூட்ஸ் இருக்க அது பலதாக இருக்கிறது. தேர்ஃபோர் கண்டெய்னர் வேறு வேறையாக இருக்கிறது, கண்டென்ட்டு ஒன்றாக இருக்கிறது. ஏரி குளம் கண்ணாடி இப்படி எங்கே சூரிய பிரகாசம் வருதோ அங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது. அப்போது அதில் இருக்க கண்டெய்னர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒழிய கண்டென்ட்டு ஒன்று தான். ஓகே, ஒரே சூரியன் தான் இப்படி பண்ணுறது. அதஹா அனந்தேன. அனந்தன சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. ஓகே, அனந்தன பரமாத்மா. ததாகி லிங்கம். இவ்வாறு ஸ்ருதி வாக்கிய பிரமாணங்கள் கூறுகின்றன, ஏராளமான வாக்கியங்கள் கூறுகின்றன. இப்போ டைரக்டாக சொல்லக்கூடிய ஸ்ருதி பிரமாணம் மோட சூத்திரத்தில் சொன்னோம். இன்டைரக்டாக சொல்கிறது 3:2:26 பிரம்மவேத பிரம்மைவ பவதி பிரம்மை வசன் பிரம்ம அப்யேதி பிரம்மவித் ஆப்னோதி பரம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. இப்போ 27வது 27-28 பூர்வபக்ஷி சூத்திரம். ஓகே, பூர்வபக்ஷி சூத்திரம்னா என்ன? மைண்டு நமக்கு கோஆப்ரேட் பண்ணால் அந்த மைண்டு சித்தாந்த மைண்டு, நமக்கு விரோதமாக செயல்பட்டால் அந்த மைண்டுக்கு பேர் பூர்வபக்ஷி மைண்டு. புரியுதா? நம்ம தான் முடிவு பண்ணணும். இந்த ஜீவா தான் வில் பவரில் முடிவு பண்ணணும். ஓகே, இந்த 150 நாளை தம் கட்டிட்டு முடிவு பண்ணோம். ஓகே, அதுக்கு தான் மாலை போட்டு விட்ருக்கு. புரியுதா?
அது நமக்கு கெஞ்சும், இன்றைக்கி ஒரே ஒரு நாள் கட் அடிச்சிடறேண்ணே ப்ளீஸ், ஏன் நாளைக்கு தான் வருது சம்மரிலாம் சொல்லுவார், அதில் போய் பார்த்துக்கலாமே இப்படிலாம் சொல்லும், ஏமாற்றும். அது பேர் பூர்வ பக்ஷி மைண்டு. புரியுதான்? கிளம்பி இங்கே உக்காந்துட்டுன்னு வச்சுக்கோ, புரியலன்னா கூட பரவாயில்ல, சித்தாந்தி மைண்டு. அது குரு சாஸ்திரா பார்த்துப்பாங்க. இந்த இடத்துல உட்கார வச்சிடணும், அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. புரியுதா? இங்கே என்ன சொல்கிறாருன்னா 27, 28 உபய விபதேசா தூ அகிகுண்டலவத்து. அகிகுண்டலவத்துன்றது எக்ஸாம்பிள். ஓகே, வியாசாச்சாரியார் கொடுக்குற எக்ஸாம்பிள். அதாவது பேதம் அபேதம் ரெண்டுமே ஒத்துக்க முடியும். ஓகே, இதில் ராமானுஜர் மதத்தை சேர்ந்தவங்களும் பேதம் அபேதம் ஒத்துக்கிறாங்க. அத்வைத சங்கராச்சாரியர் மதத்தை சேர்ந்தவங்களும் 2 நிலையை ஒத்துக்கிறாங்க. ஆனால் அப்ரோச் வேறு வேறையாக இருக்குது. ஓகே, இங்கே வியாசாச்சாரியார் அதுக்கு வக்காலத்து வாங்கி சொல்கிறாரு விசிஷ்டாத்வைத்தத்துக்கு. அகி குண்டலவத்து, அகின்னா பாம்பு, சர்ப்பம். அந்த சர்ப்பத்துக்கு 2 அவஸ்தை இருக்குது. ஒன்று சுருண்டு இப்படி படுத்துக்கும், இன்னொன்று நீளமாக படுத்துக்கும். ஒரே பாம்பே குச்சி மாதிரி நீளமாக இருக்கும், அதே பாம்பே அப்படியே சுருண்டு படுத்துக்கும். 2 அவஸ்தை இருக்கிறது. இந்த பிரம்மன் நிர்குண சைத்தன்யமாக இருக்கிறது, சகுண சைத்தன்யமாகவும் இருக்கிறது. குணி குணி திருஷ்டிகி, அம்சா அம்ச திருஷ்டிகி, பேதா பேத வாதம், பேதம் அபேதம். ராமானுஜரெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே, சங்கருக்கு முன்னாடியே இந்த வாதம் இருக்குது. பேதம் அபேதம் வாதம் இருக்கிறது. அந்த பேதம் அபேத வாதத்தை கம்ஃபர்டபுளாக ராமானுஜர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அதுக்கு பேர் விசிஷ்டாத்வைத்தம்ன்றது ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு. புரியுதா? இதெல்லாம் அப்போது எல்லாருக்குமே ஒரு பிரமாணம் இருக்குது, முன்னாடி ஒரு பிரமாணம் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அதில் எப்படி முழுமையும் பகுதியும் சேர்ந்தது. ஓகே, எது மாதிரி? கடல் மாதிரி. கடல் முழுமையாக இருக்கிறது, அளவன்று அதில் பகுதியாக இருக்கிறது. அப்படி பண்ணிட்டு போ, நமக்கு கூட அது ரொம்ப சௌரியமாக இருக்கும். புரியுறதா? ஸோ அது அப்படி பண்ணிட்டு தான் இருக்குது. ஜலமே பார்த்துக்கிட்டா எப்படி இருக்க முடியும்? அதில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த சகுணம் ஒட்டுமொத்தமாக அந்த சப்ஸ்டன்ட் சைத்தன்யத்திலிருந்து நிர்குணத்திலிருந்து வேறானது, அப்படி ஒரு குரூப்பு. அல்லது ஒட்டுமொத்தமாக சப்ஸ்டன்ட் சைத்தன்யம் நிர்குணம் மட்டுமே இருக்கிறது. ஒன்று துவைத்தி, பேதம் மாத்திரம்தான் இருக்கிறது, அது பின்னாடி வரப்போகிறது. இவன் மாத்வா குரூப் வரப்போகிறது. அதில் துவைத்தம் மாத்திரமே இருக்கிறது, அப்படி ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு நோ நோ நோ, நிர்குண சைத்தன்யம் மாத்திரமே இருக்கிறது, அபேதம் மாத்திரமே இருக்கிறது, அப்படி ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன? இன்னொன்று பேத அபேத 2 சேர்ந்து இருக்கிறது. சகுண ஜீவாத்மா அண்ட் சப்ஸ்டன்ட் சைத்தன்யம் முழுமையாகவும் வேறானதாகவும் சொல்ல முடியாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ கன்க்ளூஷன் என்ன? மொத்தமாக ஐக்கியம் என்று சொல்ல முடியாது, அதே நேரத்தில் மொத்தமாக வேறு வேறானது அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுறதா? இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய இருக்குது. துவைத்தா துவைத்தம், பேதா பேதம், இது நமக்கு இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, சங்கரர் குணாகுணி சம்பந்தா அம்சா அம்சி சம்பந்தா. ஓ, இப்படி ஒரு இப்போ ஷர்ட்டு போட்டிருக்கீங்க, ஷர்ட்டில் கலர் இருக்குது. ஓகே, துணி இருக்குது, கலர் இருக்குது, ஷர்ட்டு இருக்குது. ஷர்ட்டு சொன்னால் நீல ஷர்ட்டு தான் சொல்லுவோம். துணிக்கு நீளமும் கிடையாது, ஷர்ட்டும் கிடையாது, துணி. அது புரியுறதா? அந்த துணியாக எடுக்கும்போது துணி சொல்லுவோம். ஓகே, ஷர்ட்டை தச்சு போட்டோம்னா ப்ளூ ஷர்ட் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி நிறைய பேர் ப்ளூ ஷர்ட் போட்டோம். அப்போது அகி குண்டலவத்து, அகி பாம்பு, குண்டலம்ன்றது சர்ப்பம். ஓகே, 2 அவஸ்தை இருக்கிறது. இன்னொரு உதாரணம் என்ன? தீப பிரபா, அம்சா அம்சி. ஓகே, இந்த லைட்டு பிரகாசமாக இருக்கிறது. ஓகே, அது ஒரு பகுதியாக இருக்குது. அதுக்கப்புறம் பிரபா, அதனுடைய பிரகாசம் இருக்கிறது. ஓகே, லைட் இருக்குது, லைட்டோட பிரகாசம் இருக்கிறது. இது 2த்தையும் பிரிக்க முடியாது, 2 இருக்கிறது. ஆனால் புரியுறதா? அப்படி எடுத்துக்கோ.
சன் சன்லைட், நாட் யுவர் சன். ஓகே, ஒட்டுமொத்தமாக ஐக்கியம் சொல்ல முடியாது, அந்த நேரத்தில் வேறு வேறுன்னு சொல்லலாம். அப்போ 27 உபய வெபதேசாத்து அகிகுண்டலவத்து, உபய வெபதேசாத், வெபதேசா ஸ்ருதினுடைய வாக்கியம் உபதேசம் இருக்கு. ஓய் உபயா ரெண்டுமே இருக்கிறது வாக்கியம். இப்போ துவைத வாக்கியமும் இருக்கிறது, அபேத வாக்கியமும் இருக்கிறது. நம்ம வேதத்தை ஆதரிக்கிறோம் ஆஸ்திகர்கள், அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துட்டா தான் உங்களுக்கு நன்னா இருக்கும் அப்படின்றது வாதம். என்ன சுருதி வாக்கியம்? அதில் முண்டக்க உபநிஷத்தில் 3:1:1. ஓகே, அதில் பேத அபேத வாக்கியம் இருக்குது. அதாவது சம்சாரி ஜீவா, அசம்சாரி பரமாத்மா. இப்போ நமக்கு இது தெளிவாக இருக்குது. நம்மெல்லாம் சம்சாரி ஜீவா, பகவான் அசம்சாரி பரமாத்மா. இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிறது, அனுபவச்சித்தமாகவும் இருக்கிறது. சம்சாரி ஜீவா, அசம்சாரி பரமாத்மா நமஸ்காரம் பண்ணி எல்லா சம்சாரத்தையும் நீக்கிடாடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டது கரெக்டாக இருக்குது. தேர்ஃபோர் விசிஷ்டாத்வைத்தியம் ராமானுஜரோட மாதம் அது ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதுக்கு சுருதி வாக்கியமும் இருக்குது. ஓகே, துவா சுபர்ண சயூஜா சகாயா சமானம் விருட்சம் பரீட்சஸ்வ ஜாத்தே தயோரன்யா பிப்பலம் ஸ்வாதவர்த்தி அந்நிய அனஸ்னன் அபிசாகசீதீஹி. இந்த பறவை ஒரே மரத்தில் இருக்கும் ஒரு பறவை கம்முன்னு இருக்குது, கும்முன்னு ஜம்முன்னு. ஓகே, இன்னொரு பறவை அந்த காயை சாப்பிட்டு சாப்பிட்டு துக்கத்தை படுறது, துக்கம் பட்ட உடனே மேலே பார்க்குது, ஆஹா எப்படி இருக்குது, அதை மாதிரி ஆகணும், அதை மாதிரி ஆகணும். அப்புறம் ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறது, ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறது. அப்புறம் ஃபைனலாக ரெண்டும் சேர்ந்துக்கிறது, ஒரே பறவை. ஓகே, இப்போ 2 பறவையாக இருக்குது, ஒரு மரத்தில் 2 பறவையாக இருக்கிறது. இந்த ஜீவா சம்சாரி ஜீவாவாக இருக்கான், அந்த பரமாத்மா அசம்சாரி பரமாத்மா இருக்கிறான். ஓய் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் 27, 28 பூர்வபக்ஷ சூத்திரம், இவங்களோட சூத்திரம். ஓகே, அபேத அவங்களுடைய சூத்திரம் என்ன? தது சத்தியம் சக ஆத்மா தது துவம் அசி ஸ்வேதகேது. நைனா அது எனக்கு புரியல நைனா, சொல்கிறேன் திருப்பி, நீ வந்திருக்கியே என்கிட்ட மாட்டின்டியே, அதனால் நீ வர வரைக்கும் அபேத வாக்கியத்தை சொல்லிகிட்டே இருப்போம், அபியாசம் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா அதுக்கு பேர் அல்டிமேட் ரியாலிட்டி. முன்னாடி சொன்னது ரிலேட்டிவ் ரியாலிட்டி, முன்னாடி சொன்னது விவகாரிக சத்தியம், பின்னாடி சொல்கிறது பாரமார்த்திக சத்தியம். நீ எப்போ கர்மத்தில் இருக்கியோ, ஆர்சியில் இருக்கியோ, சம்சாரத்தில் இருக்கியோ, அப்போ பரமாத்மா வச்சு சாதகனாக இருக்கணும். அங்கே சாதகனாக இருக்கும்போது என்ன பண்ணோம்? தன்னை முன்னிலைப்படுத்தாமல், அகங்காரி ஜீவா இல்லாமல், ஈகோவாக இல்லாமல், பகவான் இருக்கா, எனக்கு மேலே தலைவன் இருக்கான், அவனை வச்சுட்டு பகவானை வச்சுக்கிட்டு பண்ணணும். ஓகே, பகவானை நீ ஏமாத்திடுவேன், ஏன்னா அவன் பேச மாட்டான். நீ என்ன பண்ணணும்? குருவை வச்சுக்கிட்டு பண்ணணும். அப்போ தான் உன் ஈகோ இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். புரியுறதா? ஓகே, பகவான் நீ ஏமாத்திடுவேன், நல்லா தெரியும், அது பகவானே சொல்கிறார். புரியுதா? நீ என்ன ஏமாத்துற, நீ கிருஷ்ணர் எல்லாத்தையுமே வாயத்தோடு சொல்கிறார். நீ குரு வச்சுக்கிட்டா, குருவா நானான்னு நீ முடிவு பண்ணோம்னா, நீ என்ன சொல்கிறியோ அதுதான் செய்வேன், குரு என்ன சொல்கிறாரோ அது செய்ய மாட்டேன். புரியுறதா? அப்போ என்ன ஆகுறது? ஈகோ பிரதானமாக போயிடும். ஈகோ பிரதானமாக போயிட்டா அதுக்கும் சாஸ்திரம் ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறது. பிராதிபாசிக சத்தியம், அத்தியாசம், நோ ப்ராப்ளம். சப்போஸ் ஈஸ்வரவை வச்சுக்கிட்டு குருவை முன்னாடி வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டேனா அதுக்கு பேர் அத்தியாரோபம். குரு ஈஸ்வரனை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு பண்ணினா அதுக்கு பேர் அத்தியாசம். நீ அத்தியாசத்தில் பண்ண போறியா, அத்தியாரோபத்தில் பண்ண போறியா? எந்த ஒன்று அத்தியாரோபமாக இருக்கிறதோ அதுக்கு பேர் அபவாதம் பண்ண முடியும். அந்த அபவாதம் தான் நிர்குண சைத்தன்யம்.
லாஸ்ட்டு. ஸோ இது கிளியர். 28 என்ன சொல்கிறாருன்னா பிரகாஷ ஆசிரியத்துவா தேஜசத்துவாத். ஓகே, தீப பிரபா அதனுடைய உதாரணம் சொல்கிறார். லைட்டு அண்டு பிரகாசம். ஓகே, அப்போ சூரியன் சூரிய பிரகாசம். ஓகே, ரெண்டுமே இருக்குது. பேதா பேத சம்பந்தம். ஓகே, அந்த சூரியனும் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. இந்த லைட்டும் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் லைட்டும் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. ஓகே, அதனுடைய குணம் இதுலேயும் குணம் இருக்குது. ஸோ ஈஸ்வராவோட குணம் உனக்கும் இருக்கிறது, கிரியேட் பண்ணுற குணம் இருக்கிறது. புரியுறதா? ஏன் இந்த ஹோல் சென்னையில் எப்படி இருக்கிறது, எல்லாமே ஜீவ சிருஷ்டி தான் நிறையா இருக்கிறது. இப்போ எதிர்க்க நம்ம மரம் இருக்குது, அது வந்து ஜீவ சிருஷ்டி கிடையாது, இது வந்து ஈஸ்வர சிருஷ்டி. புரியுதா? நல்ல காலமாக இந்த மரத்தை வெட்டாமல் அப்படியே வச்சுருக்கோம், அதுவும் சொல்லக்கூடாது. ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று எவன் வேணால் என்ன வேணால் பண்ணுவான் போல இருக்குது இப்போல்லாம். ஓகே, அதனால் நம்ம ஜாக்கிரதையாக பேசணும். ரொம்ப வெயிட் கொடுத்து பேசணும்னா அது வெட்டியே போடுவான். புரியுதா? அதனால் வந்து நம்ம கொஞ்சம் நைஸாக பேசி அப்படியே விட்டுடணும். சூச்சகமாக தான் பேசணும். இனிமேல் இன்டைரக்டாக தான் பேசணும், டைரெக்டாக பேசவே படாது. புரியுதா? யாராக இருந்தாலும். புரியுதா? அப்போ 3:2:28 பிரகாச ஆசிரியவத்துவா தேஜசத்துவா. பிரகாஷ ஆசிரியத்துவா ஆசிரியவத்து பிரகாசியச்ச ஆசிரியச்ச பிரகாஷ ஆசிரியௌ தத்வத்து சம்பந்தகா. என்ன ரிலேஷன்ஷிப்பு? பிரகாசத்தினுடைய அந்த லைட்டு, அந்த லைட்டோட பிரகாசம், தீப பிரகாசம் சம்பந்தம் அப்படின்னு. அது எப்படிப்பட்டது? ரெண்டுமே தேஜசத்துவாத், ரெண்டுமே பிரில்லியன்ட். ஓகே, அதுவும் பிரில்லியன்ட், அதுலேருந்து வரக்கூடிய பிரகாசமும் பிரில்லியண்ட்டாக இருக்குது. அதனால தான் நான் பிரில்லியண்ட்டாக தெரிகிறேன். நான் பிரில்லியண்ட் இல்லை, அந்த லைட்டோட பிரில்லியண்ட்டில் இந்த பிரில்லியன்ட் சுவாமி. ஓகே, அப்படி பார், பின்னாடிலாம் சைட்லலாம் பாஷா மாதிரி இருக்கு பாரு, அப்படி ஒளி வருது பாரு, ஒளி வருதில்ல, அதெல்லாம் வந்து லைட்டோட பிரகாசம். ஓகே, அப்போ 27-28 பூர்வ பக்ஷி பேதம் அபேதம் அப்படி சொல்கிறாரு. புரியுறதா? இதை நிர்குண பிரம்ம சைத்தன்யம், பாரமார்த்திக சைத்தன்யம் அப்படி நீ பார்த்துக்கோ. அப்போ நீ பவஹாரிகத்தில் இருக்கியா, இல்லை பாரமார்த்திகத்தில் இருக்கியா, அல்லது பிராதிபாசிகத்தில் இருக்கியா, அப்படி ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணிக்கணும். நான் இப்போ பிராதிபாசிகத்தில் இருக்கேனா அப்படி சொல்லக்கூடாது. நான் இப்போ ஈகோவில் இருக்கேனா, இல்லை குரு ஈஸ்வரனை வச்சுக்கிட்டு பண்ணுறேனா, அல்லது சைத்தன்யம் பிரம்மன் அதில் இருக்கேனா, இந்த 3ல் இல்லாமல் 4வதுல இருக்கேன் ஜி அப்படி சொன்னால் அவனை வந்து பேச்சே கிடையாது, அவன் எக்கேட வேணால் போகலாம். பொதுமக்களுக்கு இது சொல்கிறதில்ல. ஓகே, நம்ம கிட்டக்க வந்தவங்களுக்காக மாத்திரம் சொல்கிறது. இப்படி இது வந்து சொல்கிறது. அடுத்தது என்ன? 29வது சூத்திரம் கன்க்ளூட் பண்ணுறார். 29-30 பூர்ணவத்துவா பூர்வவத்வா. ஓகே, இப்போ ஜீவாத்மா பரமாத்மாவுடன் முழுமையாக ஐக்கியம் ஏற்படாது, அதே நேரத்தில் பரமாத்மாவுக்கு வேறாக ஜீவாத்மா கிடையாது. இதுதான் பேதாபேத சம்பந்தவாதி ஐடியா. இதுக்கு வியாசாச்சாரியார் 2 உதாரணம் கொடுக்கிறார். அகிகுண்டலவது தேஜஸ்துவாத் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடித்தார். இது பூர்வ பக்ஷியோட வாதம், பேதாபேதவாதம். அதுக்கு பதில் என்ன அப்படின்னா குட்டியாக ஒரு பதில் சொல்கிறார். ஓகே, ரொம்ப பெருசாலாம் நீ அலட்டிக்காத. பூர்வவத்வாத் போய்க்க, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணாத. 25-26 டீட்டெயிலாக சொன்னேனே, அங்கே போய் பார்த்துக்குப்போ. என் பிராணனை வாங்காத. எங்கள் சுஷ்மா மாதிரி, மேடம் இது தெரியல மேடம், உனக்கு ஒரு புக்கு கொடுத்தோம்ல தலைகாணி மாதிரி, அந்த புக்கில் இருக்குது கண்டுபிடி அப்படின்னு. அவன் ஜாப்பு சிம்பிள். புரியுதா? ஆனால் வேதாந்த டீச்சருக்கு அப்படி இல்லை. நீ உனக்கு புரியலன்னா நீ வந்து நடுவில் கேட்கலாம், நீ அங்கே குருஜி பவனுக்கு வந்து கேட்கலாம். அப்படியே புரிஞ்ச மாதிரியே போயிடக்கூடாது. என்ன இப்படி அநியாயமாக சொல்கிறீங்க அப்படின்னு.
சில பேர் சாதம் வேறு கொண்டு வர சொல்கிறோம்ல, அப்போ டவுட்லாம் வந்து கேட்கணும். புரியுதா? ஓகே. மிளகாத்தூள் எவ்வளோ போடுறதுன்னு கேட்கக்கூடாது. பூர்வவத்வா. ஓகே. சின்ன ஒரு சென்டென்ஸ் ஒரே வாக்கியத்துக்கு சொல்கிறார், பூர்வவத்வா. ஆனால் இவர் சும்மா இருப்பாரா நம்மால்? ஓகே. சங்கராச்சாரியர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஓகே. அவர் என்ன சொல்கிறாரு? பூர்ணமதகா பூர்ணமிதம். இது நான் கொடுக்குற விளக்கம். பூர்ணமதகா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாசிஷ்யதே அவசிஷ்யதே. பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்தது. பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்த பிறகு மிஞ்சி இருப்பது எது? பூர்ணமே. அதுலேருந்து எது பூர்ணமோ கம்ப்ளீட்டோ அதில் எதை சேர்த்தாலும் பூர்ணம், எதை மைனஸ் பண்ணாலும் பூர்ணம். புரியுறதா? எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். புரியுதா? நேற்றுக்கு ஃபுல்லாக இருந்தது, அப்பயும் பூர்ணம். இப்போ குறைவாக இருக்கிறது, அப்போவும் இந்த ஹாலு ஸ்டேட்டஸ்லாம் குறையாது. இந்த ஹாலுக்கு இந்த ஹால் அப்படியே தான் இருக்கும். புரியுதா? இதில் 200 பேர் நெருக்கின்னு உட்காரலாம், 10 பேர் ஜாலியாக படுத்துன்னு இருக்கலாம். அதுக்கு இந்த ஆகாச பொறுப்பு இல்லை. புரியுதா? அப்போ இதெல்லாம் இந்த பையன் வந்து இருக்கானே நம்ம ஊர் தமிழ்நாடு திராவிட மாடலை ஒரே மோசமான பயலாக ஆகிட்டான். எங்கேயோ நமக்கு இறைநிகசிப்பி வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகக்கூடாது, நம்ம ஸ்டேட்டுக்கு வந்துட்டான். சரி, நம்ம தலையெழுத்து நம்ம பிராரப்தம் அப்படி. ஓகே. அந்த திராவிட மாடல் வந்து இங்கிலீஷ்காரன் கொடுத்தது, வெள்ளைக்காரன் வந்து ஆரிய திராவிட வாதத்தை கொடுத்துட்டான். அந்த அதையும் ஆரிய சொல்கிறது கூட அவனுக்கு வக்கு இல்லை, அதையும் விட்டுட்டான். மாடல் இங்கிலீஷுன்றது அது சஃபிக்ஸ், அது புரியுதா? அதுலேருந்து அது வந்து இங்கிலீஷ்காரன் கொடுத்தது திராவிடம்ன்றது. ஏன்னா திராவிடம் என்ற சொல்லுக்கும் அவனுக்கு புரியல. திராவிடன்றது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாம் சேர்ந்தது தென்னகம், தக்ஷின் பாரத்னு பேர் திராவிடம்ன்றது. புரியுறதா? இதெல்லாம் அவனுக்கு எவன் போய் சொல்லுவான்? முட்டாளுக்கு போய் சொல்லுவான், ஊசி மூஞ்சி மூடா வந்து நம்ம இதுவை கலைச்சி விட்டுவிடுவான். புரியுதா? அவனுக்கு போய் அறிவு சொல்ல முடியாது. ஸோ அறிவு சொல்ல முடியாதவனுக்கு அறிவு சொல்லக்கூடாது. புரியுறதா? அதனால் நான் அவனுக்கு சொல்லலைப்பா. இந்த தமிழ் கடவுள் முருகன் சொல்கிறான், அதுதான் நம்மளால் தாங்க முடியல. ஓகே. தமிழ் கடவுள் முருகன் எப்படி வர முடியும்? ஸ்கந்த புராணம் இருக்குது, 18 புராணத்தில் ஒரு புராணம் வந்து ஸ்கந்த புராணம். அவன் வடக்கே எங்கேயோ நாகாலாந்தில் அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் அருணாச்சலத்திலலாம் பேசுகிறான். ஓகே. இங்கே தான் அருணாச்சலம் இல்லை, அங்கேயும் ஒரு அருணாச்சலம் இருக்கான். புரியுதா? பெரிய பிரிட்ஜு கட்டி அவன் வந்து சைனாக்காரன் பிடிச்சதெல்லாம் திருப்பி கொண்டு வந்துட்டார் அவர். இந்த பாரு, நமக்குள்ள சண்டை வேண்டாம், மரியாதையாக வேண்டாம். அப்புறம் நீயும் வளர முடியாது, நானும் வளர முடியாது அப்படி சொல்லிட்டு சைனாக்காரன்கிட்ட பேசி ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸை வந்து டீல் பண்ணிட்டார். ஓகே. நீ வாபஸ் வாங்கிக்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், சண்டை வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு வேண்டாம், அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே. அப்படி இவனையும் பிடிச்சிடாரு. செம்ம ஆள் இந்த மோடி. இவனையும் அப்படி ஒரு டாக்டிஸ் பண்ணுறாரா. அந்த ரஷ்யாவும் பிடிச்சிக்கிறாரா, இந்த பக்கம் அமெரிக்கா இவனையும் பிடிச்சிக்கிறாரா, ரொனால்டையும் பிடிச்சிக்கிறாரா. மிடில் ஈஸ்ட்டுக்கிட்ட போய் பதக்கமாக வாங்கிட்டு வர்றார். இப்போதான் என்னன்னா மோடி மாத்திர பதக்கம், நம்ம இவ்வளோ காலையில் எழுந்திரிச்சு வந்துட்டுருக்கோம். அப்படி சொல்லிட்டு இவளுக்கு வித்யாவுக்கு ஒரு பதக்கம் கூட. புரியுதா? அந்த பதக்கம் வராதவங்களாம் என்கிட்ட பதக்கம் அப்புறம் வாங்கிக்கோங்க. அது பதக்கம் போட்டுட்டு அப்படி போனோம் பாருங்க, அப்படியே நெஞ்சை நிமித்திக்கிட்டு. ஓகே. ஆனால் அதில் கயிறில் ஆபத்து இருக்குது. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் ஆச்சரியம். பதக்கமல்ல, பதக்கத்துக்கு மேலே அந்த 2 வார்த்தை எழுதியிருக்கு, அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ இப்போ வந்து கார்த்திகேய மலை இருக்கு இந்த உத்தர பாரத்தில். புரியுதா? இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த கார்த்திகேய மலைன்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் டூரிசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. இப்படிலாம் இருக்கிறது எல்லாம் லூசு பசங்க. புரியுதா? அப்போ சமுதாயத்தில் கருத்து வேறுபாடு உள்ள இடத்துல ஒத்துமை வேணும். ஓகே. சமய வாழ்க்கையில் அபேதவன் நம்ம ஒத்துமை அபேதம் சொல்கிறது வந்து ஈஸ்வரனை வியாபித்துடு, ஈஷாவாசியம் இதகும் சர்வம். உன்னுடைய பிரபஞ்சத்தில் உன்னுடைய உலகத்தில் எல்லாத்தையும் ஈஸ்வரனாக பாரு. குழந்தைய ஈஸ்வரனாக பாரு, மனைவியை ஈஸ்வரனாக பாரு, புருஷனை ஈஸ்வரனாக பாரு, இந்த பிரபஞ்சத்தையே ஈஸ்வரனாக பாரு, பக்கத்து வீட்டுக்காரன் குறிப்பாக அவனை ஈஸ்வரனாக பாரு. அவன் பேர் முருகன் வேற வச்சுருக்காங்க.
முருகா முருகா எப்படிப்பா இருக்க? அந்த பக்கத்து வீட்டில் ஒரு முருகன் இருக்கான். அவன் வந்து ரொம்ப பொல்லாத பையன், புரியுதா? வாயில் வல்கர் வார்த்தையாக வரும், புரியுதா? நீங்கள் ஒரு தடவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அந்த இதுக்கு வரும்போது. முருகா சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு முருகா முருகான்னு ஒரு பகவான் பேர், புரியுதா? முருகா முருகான்னு. அதனால் சர்வம் கலி இதம் பிரம்ம சாந்த உபாசீத. ஓகே, உபாசனை எப்படி பண்ணோம்? முதல்ல வந்து மனசு சாந்தியாக இருக்கணும், புரியுறதா? அமைதியான இதில் அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் ஆடும் அலை மாதிரி ஆடிட்டே இருக்கிற மனசில் உபாசனை பண்ண முடியாது. புரியுதா? அது அப்படியே ஆடாமல் இருந்தால் தான் உபாசனையே பண்ண முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நடுவில் காஷ்ட மௌனம் மாதிரி காஷ்ட உபாசனை பண்ணணும், புரியுதா? அது என்னென்னா முருகனை கந்த சஷ்டி இப்போ கவசம் வர இப்போ சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மனப்படம் வரும். இப்போ என்ன பண்ணோம், கண்ணை மூடிண்டு அந்த முருகரை அப்படியே கிரீட்டெல்லாம் வச்சு எல்லாம் வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணி அப்படி விஷுவலைஸ் பண்ணணும். ஓகே, முருகா அப்படின்னு. ஓகே, அப்போது சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரம் உபாசனா. உபாசனைக்கு தெளிவாக இருக்கிறது. நிதித்தியாசனன்றது என்ன? நிர்குண பிரம்ம உபாசனா. நிர்குண பிரம்மன் என்ன? மெடிடேட்டரியே மெடிடேட்டர் பண்ணுறது. என்ன நானே மெடிடேஷன் பண்ணிக்கிறது. ஐயா நான் இப்போ என்ன மெடிடேஷன் பண்ணால் துக்கம்தான் வரும். அதுக்கு தான் இப்போ இல்லை, யாக்ஞவல்கியர் மாதிரி ஆன பிறகு. ஓகே, இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் என்ன விஷயம்னா, இந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, என்டையர் பிரபஞ்சத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, ஜீவாவுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, ஈஸ்வரனுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் அதனுடைய சப்ஸ்டன்ட் என்ன இருக்கிறது? சைத்தன்யம், நிர்குண சைத்தன்யம். அந்த நிர்குண சைத்தன்யத்துக்கு மீனிங் என்ன? தது துவம் அசி, தது சத்தியம் சக ஆத்மா தது துவம் அசி ஸ்வேதகேதோ. 9 தடவை உபதேசம் பண்ணார். தேர்ஃபோர் 29 பூர்வவத்வாத். பூர்வவத்து ஏற்கனவே 25 26 சொல்லிட்டேனே, அதை எடுத்துக்கோ. அதாவது நிர்குண பிரம்மத்தை தான் அல்டிமேட் ரியாலிட்டி, புரியுதா? அதை நல்லா புரிஞ்சுக்கோ, எப்படி இருந்தாலும் புரிஞ்சுக்கோ. அப்போ வாட் அபவுட் த சகுண பிரம்மன்? மித்யா. ஒன்று சத்தியம், இன்னொன்று மித்யா. மித்யன்னு ஒரு தூசணியாக பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு கேவலமாக பார்க்கக்கூடாது. ஓகே, இப்போ சண்டால தொழில் பண்ணுறவனை போய் கேவலமாக பார்க்கக்கூடாது. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க மாட்டீங்க இந்த சண்டால தொழிலை, புரியுறதா? ஏன்னா அவனே பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டு இப்போ இதெல்லாம் ஏசிலாம் இருக்கான் அவன், புரியுதா? அந்த கிரிமினேஷன் இருக்குல்ல அந்த ஏரியாவில், அது ஒரு அற்புதமான இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அங்கேயும் ஷாப்பிங்லாம் பண்ணி விளையாடுறதுக்கெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிவிடுவான். அங்கேயும் மார்க்கெட்டிங் பண்ணிவிடுவான், புரியுதா? ஒரு ஜாலியாக பண்ணிவிடுவான்னு வச்சுக்கேன். இப்போ எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டு வரான். அந்த ஒரு இடம் தான் பாக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் போகல இன்னும், அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வரணும். அங்கேயும் ஒரு ஷாப்பிங்லாம் வச்சுருப்பான், புரியுறதா? ஏன்னா இவன் மறந்துட்டு வந்துடுவான். அவன் கேட்குறான்ல கடைசியில் அந்த ஒரு சட்டி, அந்த சட்டி அங்கே விற்பான். இதெல்லாம் இப்போ கிளவர் பிஸ்னஸ் பீப்புள். உனக்கு என்ன வேணுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை பண்ணினா புரியுதா? திடீர்னு இப்படி அமேசானில் இப்படி தட்டுன்னு வச்சுக்கோ, சட்டி வரும் பேக்கில். இப்போ ஐயர் வர்றார் இல்லையா, பலகையில் உட்காந்துட்டு அங்கே வந்து திடீர்லாம் கேட்பார், சட்டை இருங்கோ அமேசானில் போடுறேன் இந்தாங்கோ. புரியுதா? எல்லாமே வரும். அமேசானில் போட்டால் கல்யாணம் பண்ணுற பொண்ணு கூட கிடைப்பான், புரியுதா? அப்போ வான ரியலி வாஸ்தவம், வாஸ்தவம். அப்போ 30 என்ன சொல்கிறது? பிரதிஷேதா பிரதிஷேதாச்ச பேத பேதவாதி பேதம். ஜீவாத்மா பரமாத்மா வேறு, அது வந்து சகுணம். அபேதம் வந்து ஐக்கியம், தத்துவமசி நிர்குணம் அப்படி சொல்லுவோம். பூர்வபக்ஷி ரெண்டுத்துக்கும் சமமான அந்தஸ்து கொடுக்குறாங்க. இங்கே உள்ள பூர்வபக்ஷி பேதத்துக்கும் சமமான அந்தஸ்து, அபேதத்துக்கும் சம்பந்தமான. நீங்கள் பூர்வபக்ஷினா ஒரே மாதிரி நீ வச்சுக்கூடாது.
இன்றைக்கி இருக்கிற லோகத்துக்கு தகுந்த போல உன்னை மாற்றிட்டு இருந்து தான் நீ வாழ முடியும். புரியுதா? நீ பாட்டு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியதுதான். குண்டு சட்டியில் குதிரை ஓட்ட வேண்டியதுதான். இன்றைக்கி எப்படி மாடர்னாக போகிறது, ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் அப்படியே அசைஞ்சு போனீங்கன்னா பசங்க பொண்ணுங்க பேரங்க பக்கத்தில் இல்லை, ஓகே மாமி கொஞ்சம் இப்போ நல்லா ஆயிட்டா, ரொம்ப அழுத்தமாக கொடுக்கக்கூடாது நம்ம விஷயத்தைன்னு அர்த்தம். புரியுறதா? நம்ம பசங்கிட்டே கூட மாடரேட்டாக பேசணும். மாடர்னாக இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோ. நீ ஏதாவது அப்படியே பின்னல் கிண்ணி இப்படி போட்டு போகிற சுவாமிஜி சொன்னார் அப்படின்னு ரைட்டாக புரிஞ்சுக்கணும். முண்டக்க 3:1:1 துவாசு பர்ணா சயூஜா சகாயா, அது சகுணம் ஸ்ருதி வாக்கியம் இருக்குது. அதுபோல் அபேத வாக்கியம் என்ன, தது துவம்மசி, தது சத்தியம் சகா ஆத்மா தது துவம்மசி, ரெண்டுமே இருக்கிறது. ரெண்டுக்குமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடு அப்படின்ற சொல்கிறான். இந்த பாரு, இந்த இங்கிலீஷ்கார ஆரிய திராவிட பேதம் பிரித்தான். புரியுதா? அது எங்கே கொண்டு போய் முடியும்? பண்பு இல்லாதவனா டாஸ்மாஸ்கில் கொண்டு போய் முடிக்கும். புரியுதா? ஆனால் நம்ம சொல்கிறது இங்கே பேதம் அபேதம் சொல்கிறது நம்மளை சாதகத்தில் கொண்டு போய் முடியும், சாதனை பண்ணுறதில் கொண்டு போய் முடியும். ஈஸ்வரனை உபாசனை, இங்கே ஈஸ்வரனை தூஷணம் பண்ணலை, நான் ஈஸ்வரனை வச்சுக்கோ. அதனால தான் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறோம். புரியுதா? காலையில் 5:30 வந்தினா கந்த சஷ்டி கவசத்தோடு போவோம். புரியுதா? அதுக்கப்புறம் தியான ஸ்லோகம் போவோம். அப்புறம் டெய்லி தசசாந்தி பாடம் சதுர்வேத படிப்போம். அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம் படிப்போம். அப்போ நீ 90 மினிட்ஸு பிரம்மசூத்திரம், நாட் என்டபி. ஓகே, 90 மினிட்ஸு பிரம்மசூத்திரம் அனுவாதம். ஓகே, அதனால் அல்டிமேட் ரியாலிட்டி அபேதம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் என்பதை ஸ்ருதி உபதேசிக்கிறது. ஓகே, ஆரம்பத்தில் வேதம் ஸ்ருதி வாக்கியம் வேதமோ அபேதமோ சமமாக சொல்கிறது. அதை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு அத்தியாரோபத்தை பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறது. அதுக்கப்புறம் நீ அபவாதம் பண்ணுறது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு இதில் ஆர்ஜவம் முக்கியம். நீ பண்புலேயும் ஆர்ஜவம் இருக்கணும், வேதாந்தத்துலேயும் ஆர்ஜவம் இருக்கணும். ஆர்ஜவம்னா என்ன? உள்ளத்தில் ஒன்று எது இருக்கிறதோ அது உண்மை, வாயில் பேசுறது வாய்மை, அதுபடியே நடக்கிறதுக்கு பேர் மெய்மை. 3 சேர்ந்தது பேர் நேர்மை. அதுக்கு சம்ஸ்கிருத பேர் ஆர்ஜவம். ஆர்ஜவம் இருந்தால் நீ சனாதன தர்மத்தில் இருக்க. இல்லைன்னா என்ன அர்த்தம்? சனாதன தர்மம் டிபேட் ஆர்கனைஸ் பண்ணி யூடியூப் பண்ணி பணம் சம்பாதிக்கிற அப்படின்னு அர்த்தம். புரியறதா? ஓகே, சொல்கிறத செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஓகே, இது ரொம்ப அத்தியாரோபம் அபவாதம். இது ரெண்டும் புரியல, பேதம் அபேதம் புரியாது, நிர்குண சகுணம் புரியாது. ஓகே, அதனால் ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல் அந்தர்யாமி பிராமணம். யார் அந்தர்யாமி? அந்தர்யாமி யாரு? ஈஸ்வரா. ஓகே, டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கிட்டே வரணும். அந்தர்யாமின்றதை ஈஸ்வரா. இப்போ தானே சொன்னேன், விஸ்வ விராட்டு, அப்புறம் பிராக்ஞா, அப்புறம் விஸ்வ இரண்ய கர்ப்ப அந்தர்யாமி, அப்படி 3 பேர் சொன்னல. அதனால் இதில் அந்தர்யாமி, அதுக்கு பேர் அந்தர்யாமி பிராமணம். அந்தர்யாமி பிராமணம்னா ஈஸ்வரனை பற்றி சொல்கிற பிராமணம். அந்த பிராமணத்தில் நிர்குணத்தை பற்றி சொல்கிறது. புரியுதா? இது கார்கிக்கு புரியவே இல்லை. புரியுதா? இன்னும் நீங்கள் முன்னாடி சொன்னதையே பின்னாடி சொல்கிறீங்க அப்படின்னு அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணுறாரு. புரியுதா? அது கார்கி போன்றவங்களுக்கு வாதி, இந்த பிரம்மவாதினுக்கெலாம் புரியாது. யார் மைத்ரேயி மாதிரி ஸ்டூடெண்ட்டோ அவங்களுக்கு தான் புரியும். சும்மா டிஸ்கஸ் பண்ணி அப்படி இன்ட்ரெஸ்டாக பண்ணுறவங்களுக்கு, மஜா உள்ளவங்களுக்கு கிடையாது. என்ன சொல்கிறாரு? யோ ரேதசி திஷ்டன் பிருகதாரண்யம் 3:7-23 மந்திரம் புக்கை பார்த்துக்குங்க. யோ ரேதசி திஷ்டன் ரேதஸ்யோ அந்தரகா எம் ரேதோ ந வேத எஸ்ய ரேத சரீரம் யோ ரேத அந்தரோ யமயதி ந வேத. அவனுக்குள்ளற ஈஸ்வரன் இருக்கிறதே அவனுக்கு தெரியாதான், ந வேத. அப்புறம் என்ன சொல்கிறது உபநிஷத்? ஏஷ த ஆத்மா,
அது நீ தான் ஆத்ம சைத்தன்யம். அது மாத்திரம் இல்லை, அந்தர்யாமி அமிர்தா. ஓகே, அழிவற்றவன் நீ. அது மாத்திரம் ஃபர்தராக சொல்கிறது, அதிருஷ்டோ திருஷ்டா அசுருதா சுருதா அமோதோ மந்தா அவிஜ்ஞாதா விஜ்ஞாதா. பார்க்க முடியாது அவரே பார்ப்பவர், கேட்க முடியாது அவரே கேட்பவர், சிந்திக்க முடியாது அவரே சிந்திப்பவர், அறிய முடியாது அவரே அறிபவர். ஓகே, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறது அது 3:7-23 பிருகதாரண்யா. நானியத்தோஸ்தி திருஷ்டா நானியஸ்தோஸ்தி ஸ்ரோதா நானியஸ்தோஸ்தி மந்தா நானியஸ்தோதி விஜ்ஞாதா. பார்ப்பவர் அவரை தவிர வேறு யாரும் பார்க்க முடியாது, கேட்பவரை தவிர வேறு யாரும் கேட்க முடியாது, சிந்திப்பவரை தவிர வேறு யாரும் சிந்திக்க முடியாது, அறிபவரை தவிர வேறு யாரும் பார்க்க முடியாது. ஏன்? ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா. புரியுதா? அந்த அந்தர்யாமி ஆத்மா அது அகம். ஏன்னா அயம் ஆத்மா பிரம்ம. அப்படி புரிஞ்சுக்கோ. அந்நிய தேவ தத்து விதித்தாத் அதோ அவிதித்தாத் இது. புரியுதா? அது அறிந்ததுக்கும் அறியாததுக்கும் அப்பாற்பட்டது. அப்படிப்பட்டது நிர்குண பிரம்ம சைத்தன்யத்தை நீ புரிஞ்சுக்கோ. அப்போது இந்த 30ல் பிரதிஷேதாத் நிஷேதம் செய்யப்படுகிறது. எது நிஷேதம்? பேத அபேத வாக்கியத்தை நிஷேதம் செய்யப்படுகிறது. திஸ் ஆல்சோன்னா இப்போ 30லையும் அதை தான் பரிஷேதாத், ஜீவாத்மா பரமாத்மா பேத பரிஷேதாச்ச. அப்படி அபவாதத்தோட இந்த அதிகரணம் முடியறது. போன அதிகரணத்தில் நம்ம லாஸ்ட்டு கிளாஸ் என்ன பண்ணோம்? அபியாசாத். இந்த புரியல என்ன பண்ணோம்? அபியாசம் பண்ணோம். ஓகே, ஆனால் கன்க்ளூஷன் என்ன? பரிஷேதாத். அதுனா நீக்கப்படுகிறது, அபேதம் மாத்திரம்தான் இருக்கிறது உள்ளது. ஆனால் நம்மளுடைய நிலைமை என்ன இருக்கிறது? நம்ம சம்சாரியாக இருக்கிறதுனால, விவகாரிக சத்தியத்தில் இருக்கிறதுனால ஈஸ்வரனை வச்சு நம்ம அத்தியாரோபம் பண்ணணும், அத்தியாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இப்போ முடிச்சுட்டு வியாழக்கிழமை நம்ம மேதா தட்சிணாமூர்த்தி நமஸ்காரம் பண்ணிட்டு, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஜீவ யாத்திரையில் பங்கு கொண்டு, சனிக்கிழமை சாயந்தரம் பிரமுக்கு மாத்திரம் பைட்டக்க வந்துட்டு, அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காரியகர்த்தர்களுக்கு 10லேருந்து 1 மணிக்கு பைட்டக்க வந்துட்டு, திங்கக்கிழமை கிளாஸுக்கு ஆஷிஷு அப்படி சொல்லி இதை முடிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.